அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு சாதாரண விஷயந்தான், இருந்தாலும் அதை பற்றி இன்றைய தலைமுறைக்கு தெரியறது வாய்ப்பு இல்லை. இருந்தால் அதுக்காக வேண்டிய ஒரு ஒரு சின்ன வீடியோ. வடமொழியில் கௌபீனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தமிழில் எப்படி சொல்லுவாங்கன்னா கோவணம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில ஊர்களில் பார்த்திங்கன்னா அது லங்கோடு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அது மரபுரி தரித்திருந்த காலம் ஆதிமனிதன். அதன் பிறகு வந்தது தான் இந்த ஆடை அணியும் கலாச்சாரம். அதில் இந்த ஜட்டி போடுற விஷயமெல்லாம் பார்த்திங்கன்னா, ஜட்டி போடுறது, ட்ரௌசர், நிக்கர் இதெல்லாம் போடுறது பார்த்திங்கன்னா ஆங்கிலேயருடைய வருகைக்கு பிறகு தான் அதெல்லாம். அதுக்கு முன்னாடி நம்ம தமிழகத்துலேயும் சரி, இந்தியாவிலும் சரி, எல்லா இடங்கள்லையும் இந்த கோவணம் அப்படிங்கிற ஒரு சிறு துணி கட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுதான் சொல்லுவாங்க. விவசாயிகள் ஏர் ஓட்டும்போது பார்த்திங்கன்னா அந்த கோவணத்தை கட்டிக்கிட்டு தான் ஓட்டுவாங்க. நெல் நாற்று நடுவதற்கு சேடை கலக்கிறதுன்னு சொல்லுவாங்க, சேர் கலக்கிறது. அந்த சேத்தில் ஏர் ஓட்டும்போது பார்த்திங்கன்னா அவங்க மேலெலாம் சேர் தெரிக்கும். அதனால் வேட்டி சட்டையெல்லாம் எதுவும் போட மாட்டாங்க. வெறும் உடம்பு தான் அந்த கோவணம் மட்டும் கட்டிக்கின்னு ஏர் ஓட்டுவாங்க. அதுதான் அவங்களுக்கு மானத்தை மறைப்பதற்கான ஒரு பொருள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க நார்மலாக வெளியில் எங்கேனா போகும்போது கூட பார்த்திங்கன்னா வேட்டி கட்டின்னு போகிறாங்கன்னா உள்ளே அவங்க அந்த கோவணத்தை தான் கட்டிக்கிட்டு போவாங்க. இதுதான் அப்போதைய கலாச்சாரமாக இருந்தது. சுதந்திரத்துக்கு முன்னாடி பிறந்தவர்கள்லாம் அந்த பழக்கத்தில் தான் இருந்தாங்க. நம்ம 90s 60s 70s 90sலாம் வரும்போது தான் எல்லாம் அந்த கலாச்சாரம் மாறினது. இதுதான் அதனுடைய பழக்க வழக்கம். இன்றைக்கி யாரும் அதை பயன்படுத்துகிற மாதிரி தெரியல. இது சம்பந்தமாக ஒரு முக்கியமான ஒரு வீடியோ இதுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.